என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை. இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டால் இதோட ஃப்ளேவர் வந்து சாதத்தில் ரொம்பவே சூப்பராக இறங்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரதுக்காக ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பைசஸும் இதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறதுனால சாதத்தில் நெய் வாசம், இந்த ஸ்பைசஸோட வாசம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இறங்கியிருக்கும். இந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு கரையிறதுக்காக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சாதம் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சாதத்தை தனியாக. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நெய் சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துடலாம். முந்திரி பாதி செவந்ததும் இது கூட கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அதே நெய்யில் இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அதை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் உங்களுக்கு வாயில் கடிப்படும் நினச்சிங்கன்னா நம்ம சாதம் அதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாதத்துலேருந்து அதை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டிருக்கு, ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கீ ரைஸ் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.